பல்லடம் வாழ் பெருமக்களுக்கும் பெரியவர்களும் தாய்மார்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பட்டிமன்றத்தை காண வந்த அத்தனை ரசிகர்களுக்கும் நான் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜயதசமி சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்வின் உந்து சக்தியாக இருப்பது பணத்தின் அருமையே இல்லது பாசத்தின் பெருமையே. உலகெங்கும் காணும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான காரணமே லயன்ஸ் கிளப் ஆஃப் பல்லடம். அது மட்டுமில்லை, எல்எம் ஸ்கூல், வள்ளி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆதியின் அருமை எண்ணெய் ஒரு உண்மை அந்த நிறுவனத்திற்கும் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான படப்பிடிப்பு நடத்துவதற்கு உதவி செய்த அத்தனை ஸ்பான்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்வின் உந்து சக்தியாக இருப்பது பணத்தின் அருமையே பாசத்தின் பெருமையே. அதாவது வாழ்வுக்கு எது உந்து சக்தி, அதாவது மோட்டிவேட் பண்ணுறது, பணமா பாசமா, அதான் ஒரு சிம்பிள். பணமா பாசமா ரெண்டே வார்த்தை தான். அதில் முதல்ல வர்றது பார்த்துங்க பணம். அது மட்டும் அன்பாக சொல்கிறீங்க, பாசமாக சொல்கிறீங்க. நாங்கள் பட்டிமன்றம் முடிஞ்சு போகும்போது பேமெண்ட் கொடுக்கலன்னா எப்படி நல்லாவா இருக்கும்? பாசம் பத்தாது, எங்களுக்கு பணம் தான். அதனால் பணம் ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் பாசமா பணமா, பணமா பாசமா அந்த தலைப்பில் தான் இப்போ பேச வந்திருக்காங்க. நல்லா பார்த்துங்க. பணம் என்பது எந்த காலத்திலையும் உரிமையானது. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு தெரிய வைப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்றி நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும்போது சொல்வதில்லை. பணம் எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது இல்லையா? அப்போ பாசம் மட்டும், பாசமும் அப்படி தான், எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. நல்லா பாசமாக தான் இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன வார்த்தையில் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. ஒரு சின்ன மிஸ் அம்மா பையன் பிரிஞ்சிடுறாங்க. ஒரு சின்ன டைவர்ஸில் தகராறு பண்ணிடுறாங்க, அப்பா பிள்ளை தகராறு ஆகிடுது. அப்போ அதுவும் எப்போ பிரிஞ்சு சொல்லலாம். அதனால் பாசம் மட்டும் ரொம்ப காலம் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் பணத்துக்கான ஒரே குணம் தான் அதுக்கு இருக்குது. என்ன, அது செலவில்லாம் வருது, செலவோடு வருது, அவ்வளோதான். அதனால் பணமாக பாசமான தலைப்பில் அருமையாக பேசுகிறதுக்கு நிறைய பேச்சாளர் வந்திருக்காங்க. முதலாவது பேச வரப்போகிறவர் வந்து இளம் வழக்கறிஞர் அருண் விருதாச்சலம் வந்திருக்கிறாரு. அற்புதமாக பேசுவார். அவர் வழக்கறிஞர், அதனால் ஈஸியாக அவர் சைடு நல்லா வாதம் பண்ணிடுவார். அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பணத்தின் பெருமையை பேசுறதுக்கு அடுத்தபடியாக சுபாஷினி பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் வந்திருக்காங்க. வணக்கம்மா, வாங்க. அருமையான பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பணத்தின் அருமையை என்று பேசுவதற்கு கோவை தனபால் அண்ணன் வந்திருக்கார். பல வெளிநாட்டில் போய் பல பட்டிமன்றத்தை பேசியிருக்கிறார். பார்த்துங்க. இப்போ பாசத்தின் பெருமையே ஓகேவா? உங்களுக்கு தலைப்பு தைரியமாக பேசுறீங்களா? பார்த்துடலாமா? பாருப்பா, தைரியமாக வந்திருக்காங்கப்பா. பணத்தை எழுத்து ஒரு குரூப் வந்து நின்றுக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு நெஞ்சு தைரியம் இருக்கணும். பாசத்தின் பெருமை பேசுவதற்கு திரு ராகவேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி பட்டிமன்ற சிறந்த பேச்சாளர் திரு ஆரூர் சினேகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து பார்த்தா தொலைக்காட்சியில் வந்து அவர் பேச்சரங்க இயக்குனர் மட்டுமல்ல, நிறைய பேர் பேச்சல் உருவாக்கி இருக்கிறார். அவர் குழந்தை கண்ணன் ராவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாசம் தாங்க முக்கியம். ஒருத்தவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? இந்த தீபாவளியில் மட்டும் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை கொல்லாமல் இருந்திருக்கலான்னு. ஏன்னா நரகாசுரன் கொண்டதுனால தான் தீபாவளி கொண்டாடுறீங்க. அதனால தான் என் பொண்டாட்டி என் புடவை எடுத்து உயிர் எடுக்கிறாங்க. நம்மளை தீபாவளி வந்தாலும் பயமாக இருக்குதுண்ணே. ஒரு மாதம் முன்னாடி எனக்கு பிபி ஏறிடுதுண்ணே. எங்கன்னா கூப்பிட்டு போய் உட்கார வச்சுறாங்கண்ணே. கையில் ஒரு செல்ஃபோனு இல்லைன்னா டீ வாங்கி கொடுத்து உட்கார வச்சுறாங்க. 6 மணி ஆனாலும் வரமாட்டேன்றா. கீழே 3 மாடியும் போய் தேடி பார்த்துட்டு கடைசியில் புடவை கீழே வரா. கீழே வந்தோன்னா சந்தோஷமாக வந்துட்டாலும் 6 மணிக்காவது. அப்படி இருந்தா நல்லா இல்லை, பக்கத்து கடைக்கு போகலான்றா. அப்போ அவள் பிபி ஏறி போகுது. அப்போ இவன் என்ன பண்ணா, டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா? என்ன சொல்லியா? எனக்கு ஆனவனா பிபி ஏறுது. ஏன் ஏறுது நீங்கள் ஏன் கேட்குறீங்க டாக்டர்? ஒரு பண்டிகை வரக்கூடாது, ஒரு விசேஷம் வரக்கூடாது, ஒரு கல்யாணம், பக்கத்து வீட்டு கல்யாணமே இவன் புடவை கேட்குறான், எதிர் வீட்டில் கல்யாணம் இவன் புடவை புது புடவை. ஏன்னா அதே புடவை கட்டுன்னு எப்படி போகிறது? எப்படி அவள் ஐடியா? அதே புடவை கட்டு போகக்கூடாதான், அது பெரிய பெரிய அவளோட இன்சல்ட் ஆகிடுமா. அதனால் ஒரு உயிர் எடுக்கிறாங்க. எனக்கு பிபி ஏறுது, சுகர் ஏறி போச்சு, நீங்கள் தான் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க. அப்படியா? சரி, நீங்கள் தனியாக இருங்க, நான் உங்கள்கிட்ட கூட பேசுகிறேன். அம்மா உள்ளவம்மா அப்படின்ட்டு ஹஸ்பண்டை வெளியே அனுப்பிச்சிட்டார். இந்த பாருமா, உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அது மட்டும் கொலஸ்ட்ரால் வேறு ஏறி போச்சு. நீங்கள் இனிமேல் போட்டு அவங்கள ஒரு பண்டிகை வந்தால் இது வாங்கு அது வாங்குன்னு உயிர் எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் நிம்மதியாக சந்தோஷமாக பேச விடுங்க, அமைதியாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டுக்கார் பிழைப்பார். இல்லைன்னா வீட்டுக்கார் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் சும்மா தொழில் பண்ணாதீங்க. அவர் இருந்தால் வாங்கி கொடுத்து விட்டுருங்கம்மா. எவ்வளோ இத்தனை வருஷம் வாங்கி கொடுத்தார்ல, எல்லா வருஷம் வாங்கணும் அவசியம் கிடையாதுல்ல. வீட்டுக்காரர் உயிர் முக்கியம் இல்லையா? அவர் பிழைக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் தயவுசெய்து டென்ஷன் பண்ணாதீங்க. இதான் என்னோட அட்வைஸ். மருந்து மாத்திரலாம் தேவையில்லைன்ட்டார். அப்படிங்களா டாக்டர்? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் டாக்டர்.
அப்படி வெளியே வந்தாங்க. புருஷன் வெளியே வந்தான். புருஷன் டாக்டரை கும்பிட்டுட்டு அவனுக்கு தெரியாது என்ன சொன்னான்னு தெரியாது. வணங்க சொல்லி வெளியே வந்து பொண்டாட்டிட்டு கேட்டான், டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் சொன்ன அட்வைஸ் திருப்பி சொல்லலான்னு பார்த்தாரு. அவள் ஒரே வார்த்தை தான் சொன்னான், பிழைக்கிறது கஷ்டன்ட்டு. ஏன்னா உயிர் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. என் வீட்டில் அப்படி தாங்க, ஒரு பீரோலரே புடவை இருக்கும், 3 புடவை 3 செல்ஃப் அவள் தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் கீழே அடியில் இருக்கும். இல்லைன்னா தனியாக ஒரு மூட்டை கட்டி கட்டை பேக்கில் போட்டு வச்சுருப்பா. நான் கேட்பேன், அந்த ஷர்ட் எங்கே போச்சு? நல்ல ஒரு ஷர்ட் ஒன்று இருந்தேன் பட்டிமன்றத்துக்கு போனேன், அது அந்த கட்டை பேக்கில் இருக்கும் பாருங்க அப்படின்னு. ஆனால் அவளது ஃபுல்லாக பீரோ ஃபுல்லாக புடவையாக இருக்கும். தீபாவளி வரக்கூடாது, வந்தோடனே புடவை வேணும். நான் ஆனால் கில்லடி அந்த விஷயத்தில். அழகாக எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் தீபாவளி விஜயதசமி கூட புடவை எடுத்து கொடுப்பேங்க பொண்டாட்டிக்கு. யாராவது எடுத்து கொடுத்தீங்களா நீங்கள் விஜயதசமிக்கு? நான் எடுத்து கொடுத்துருக்கேன். வரும்போது 10 நாள் கழிச்சு விதேசம் வருது, நான் பட்டிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் புடவை எடுத்து கொடுத்து போகிறேன்னு அழகான ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன். வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படியே கண் கலங்கிட்டு, எப்படி ஒரு வீட்டுக்காரன் கிடச்சாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். என் மருமகள் 2 பேர், ஒன்று டாக்டர், ஒன்று ஐடி படிக்கிறா. அவங்களும் தான் பேரன் பேத்தில ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இன்னும் வந்து எங்கள் மாமனார் மாமியார் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்களுக்கு பாரு கரெக்டாக விஜயதசமி கூட ஒரு புடவை எடுத்துக்கொள்ள கணவன் கிடைக்குமா உலகத்தில்? அப்படி போயிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும். அவள் பீரோலேருந்து எடுத்த புடவையே பிளாஸ்டிக் மேலே வச்சு நான் தான் திருப்பி கொடுத்தேன். அதையே திருப்பி கொடுத்தேன். ஏன்னா அவளுக்கு தெரியல, அவளும் புடவே இருக்குது அவளுக்கு. அவள் புடவையே அவளுக்கு தெரியல. அப்படி தான் இருக்குது இந்த காலத்தில். அதனால் பாசத்தை எப்படி காட்ட வேண்டியதாகுது? பணத்தின் மூலமாக தான் காட்ட வேண்டியது. முதல்ல அருண்குமார் வாங்க, அவருக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது. இவர் எப்படி பேசுவார் பார்க்கலாம். என்ன பேச போற நீ? பணத்தின் அருமை பேச வந்துருக்காரு. வீட்டுக்கு போக முடியுமா? புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு விஜயதசமி வாழ்த்துக்கள். இந்த விஜயதசமி வெற்றி தசமியாக மாறட்டும் என்று வாழ்த்தி, ரசிகர் மன்றம்னு வைக்கணும் அப்படின்னா அது பல்லடம் மக்களுக்கு தான் வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அழகாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ரசிகர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே, தலைப்பு என்ன? பண வாழ்வினுடைய உந்து சக்தியாக இருப்பது பணத்தின் அருமையா பாசத்தின் பெருமையா? அவ்வளவுதான். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார் என்றால் காந்தி நோட்டுக்காக தானே இந்த நாடே பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கு. பணம் உலகத்துல பணம் 10 செய்யும்வாங்க. ஆனா இந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது வச்சு செய்யும். அதை நம்பி நம்ம வாழவே முடியாது. நடுவர்களே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. என்ன ஆசைன்னு கேளுங்க. என்ன ஆசை? கோடி கோடியா சம்பாதிச்சு ராஜா பகவத் மாதிரி கால் மேல காலை தூக்கி போட்டுக்கிட்டு, கோபிநாத் சார் மாதிரி ஒருத்தர் பேட்டி எடுக்கும் போது அரவிந்த் சாமி மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு, பணம்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்னு பணம் சம்பாதிச்சவன் சொன்னாதான் இந்த உலகம் நம்பும். சைக்காலஜி ஆஃப் மணி ஒரு புத்தகத்தை பத்தி பேசினார். அந்த புத்தகம் பல ஆண்டுகளா இருக்கு, ஒரு பைய வாங்கினது இல்ல. அரவிந்த் சாமி சார் பேசின உடனே 1,00,000 பேருக்கு மேல வாங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் பணத்தினுடைய அருமை. புத்தகத்தின் பேர் என்ன? சைக்காலஜி ஆஃப் மணி, பணத்தினுடைய உளவியல். அதை வாங்கி படிச்சு பாருங்க சார். பணம் வாழ்க்கையினுடைய உந்து சக்தி அழகா சொல்லியிருப்பாங்க. நடுவர்களே, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஏன்னா நான் 90s கிட்ஸ். தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே 90s கிட்ஸ் கல்யாணம் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சு பார்த்த 80s கிட்ஸ் எங்க? தான் பொண்டாட்டி கூடயே டிக்டாக்ல ஆடிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்க? பொண்டாட்டியே இல்லாம வாழ்றீங்கள போல 90s கிட்ஸ் எங்கன்னு சொல்லுவாங்க. பாலைவனத்துல கூட தண்ணி கிடைக்கும், 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு. அதான் ஒரு 100 மேடைக்கு பேசினதுக்கு அப்புறம் பொண்ணு கொடுத்துட்டாங்க. என் கல்யாணம் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஜூலை 12ஆம் தேதி நடந்துச்சு. 2 மாசம் ஆகுது. நான் ஒரு 12 வருஷமா டிவியில பேசிட்டு இருக்கேன். உங்க கூடயே ஒரு 5-6 பட்டிமன்றம் பேசியிருக்கேன் நிறைய. ஆனா என் கல்யாணத்தை பத்தி ஒரு டிவியில வரல, ஒரு நியூஸ் பேப்பர்ல வரல. எனக்கு என்ன தெரியுமா பெரிய வைத்தறிச்சலு? என் கல்யாணத்தன்னைக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தை உலகமே பேசிச்சு. ஜூலை 12ஆம் தேதி நடந்துச்சு. என் கல்யாணம் காஞ்சிபுரத்துல நடந்துச்சு, ஒரு போய கண்டுக்கல. இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு, உலகமே பேசி. என்ன கல்யாணம் தெரியுமா அது? ஆனந்த் அம்பானியோட கல்யாணம். பாருங்க, பணம் இருந்தா அந்த உலகம் எப்படி பாக்குது, பணம் இல்லாதவன இந்த உலகம் எப்படி பாக்குது பாருங்க. அப்படின்ற போது இதிலே வாடினுடைய உந்து சக்தி பணம் தான்றது முடிவு பண்ண முடியாதா? உண்மைதான். நான் சிலதெல்லாம் சொல்றேன், உண்மைனா நீங்க கை தட்டலாம். காலைல ஏஞ்ச உடனே தொப்பையை குறைக்க ஓன்னா பணக்காரன், பால் வாங்க ஓன்னா மிடில் கிளாஸ், தண்ணி பிடிக்க ஓன்னா ஏழை, ட்ரெஸ் எடுத்துட்டு விலைய பார்த்தா பணக்காரன், விலைய பார்த்து ட்ரெஸ் எடுத்தா ஏழை,
நகையை வாங்கி வீட்டில் வச்சா பணக்காரன், நகையை வாங்கி பேங்க்ல வச்சா மிடில் கிளாஸ், நகை கடையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ஏழை. பணக்காரன் நகையை வாங்கி பண்டிகை கொண்டாடுவான், ஏழை நகையை வித்துதான் பண்டிகையே கொண்டாடுவான். கடன் வாங்கி போனஸ் கொடுத்தா முதலாளி, போனஸை வாங்கி கடனை அடைச்சா தொழிலாளி. இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. 100 கிலோ மூட்டை தூக்குறவனுக்கு அதை வாங்க சக்தி கிடையாது, அதை வாங்குறவனுக்கு அதை தூக்க சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னா வாழ்வினுடைய உந்து சக்தியே என்ன? பணம் தான் அப்படின்றதுதான் உண்மை. இந்த எதிரணியில 3 பேர் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. பாசம் பாசம்னு நீங்க நியாயமா கேட்கிறேன், நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டான். ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கிறான்னுவான், என் புண்ணியத்துல நானே நல்லா இல்லை, நீ ஏன்டா நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், கடவுள் தண்டிக்கிறாரு அப்படின்னும். இதுவே அந்தமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இந்த கடவுள் ஏன் தான் நம்மள சோதிக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாசம். இந்த பாசம்ன்றாங்கல்ல சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி அளவா எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா வாய் வெந்துரும், வாழ்க்கை நொந்துரும். அப்படின்ற போது பணம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. முன்னாடிலாம் யாராவது நம்ம பிடிச்சவங்க வீட்டுக்கு போனோம்னா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாராவது அப்படி சொல்றாங்களா? அந்த வெளிகேட்டை சாத்திட்டு போங்க அப்படின்றாங்களே. இதுதான் பாசமா? ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையை பணம் தான் தீர்மானிக்கிட்டவர்களே. ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு ஓவிய கண்காட்சி போயிருக்கான். அந்த ஓவிய கண்காட்சியில நிறைய ஓவியங்கள்லாம் மாற்றுக்கிறாங்க. இவனுக்கு ஒரு ஜமீன்தார் ஓவியம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இது எவ்வளோன்னு கேட்கறான். 1500 ரூபான்றாங்க. அன்னைக்கு இவங்க கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 500 ரூபாய் ரெடி பண்ணிட்டு ஒருவன்ட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. ஒரு வாரம் கழிச்சு அந்த 500 ரூபாய் ரெடி பண்ணிட்டு கடைக்கு போறான். அந்த ஓவியம் ஜமீன்தார் ஓவியத்தை யாரோ வாங்கிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. சே, நம்ம வாங்கணும்னு நினைச்சோம், வாங்க முடியலேன்னு. ஒரு 10 நாள் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் அதே ஓவியத்தை அங்கே மாட்டி வச்சிருக்காங்க நடு ஹாலில். ஆஹா, நம்ம வாங்கணும்னு நினைச்ச முடியல, நம்ம ஃப்ரெண்டு வாங்கிட்டான் போல. ஆனா காட்டிக்காம ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு வந்த உடனே கேட்டாப்புல, மச்சான் இவர் யாருடா அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொன்னாப்புல, இவர் எங்க தாத்தாடா, அந்த காலத்துல பெரிய ஜமீன்தாரு அப்படின்னாப்லையா. அப்ப இவன் நினைச்சானா, அன்னைக்கு மட்டும் 500 ரூபா இருந்தா அவர் ஏன் தாத்தாவாயிருப்பாரு அப்படின்னு. ஒரு பணம் வாழ்க்கையினுடைய உறவு முறையில கூட மாற்ற வல்லது. அப்படின்ற போது வாழ்வினுடைய உந்து சக்தி இதுதாங்க. பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லை என்றால் நீ யார் என்று யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த உலகமே பணம் சம்பாதிச்சாதான் நம்மளை நம்பும். ஒருத்தன் நீச்சல் தெரியாத ஒருத்தன் ஆத்துல தவறி விழுந்துட்டான் அப்படின்னா அவன் துரதிர்ஷ்டசாலி. அதுல இருந்து தப்பிச்சு மேல வந்துட்டா அவன் அதிர்ஷ்டசாலி. அப்படி மேல வரும்போது கையில ஒரு மீனையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்தானா அவன் புத்திசாலின்னு இந்த உலகம் சொல்லும்னு சொன்னா, வாழ்வினுடைய உந்து சக்தி பணம் தான். இன்னைக்கெல்லாம் நடுவர்களே, இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்த பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றிடலாம். அதில் சொல்லுவாங்க பாருங்க, கருங்காலி மாலை போட்டா உங்க வாழ்க்கையில நீங்க லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னுவாங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருவாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சதுக்குனாலும் பிரச்சனை தீராதுன்றது அடுத்த கதை. எனக்கு பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க நடுவர்களே, பேங்க்ல இருந்து மேனேஜர் பேசுறோம் சார் அப்படின்னாங்க. சொல்லுங்க சார் அப்படின்னு. சார் எங்க பேங்க்ல ஒரு ஆஃபர் இருக்கு, நீங்க மாசம் 6000 உங்க 60 வயசு வரைக்கும் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது 6 கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நான் நியாயமா கேட்டேன்னு கேளுங்க. நான் சொன்னேன், அந்த 6 கோடியை இப்ப கொடுத்துருங்க சார், நான் 60 வயசு வரைக்கும் மாசம் 6000 கட்டுறேன் அப்படின்னு. கேட்ட உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? ஏன்னா எப்ப எது வேணுமோ கிடைக்கணும். வாழ்வினுடைய உந்து சக்தியே இந்த பணம் தான் அப்படின்றதுதான் எங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயமே. இப்ப எங்களை மாதிரி பசங்களுக்கு தாங்க தெரியும், வரதட்சணை இல்லாமல் நின்று போன ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு சமமானது சொந்த வீடு இல்லாமல் நின்று போகக்கூடிய ஒரு பையனுடைய திருமணம். இங்க சொந்த வீடு இருந்தாதான் பெண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சொந்த வீடு சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு கார் வாங்குறதுக்கும் வாழ்வினுடைய உந்து சக்தியா இந்த பணம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற போது இங்க பர்த் சர்டிபிகேட்ல தொடங்கி டெத் சர்டிபிகேட் வர உங்க வாழ்க்கைக்கு எல்லா காலத்திலும் இந்த பணம் தான் உங்க வாழ்க்கையை சுத்தி வரப்போகுது. இவ்வளவு கோடிகளுக்கு ஃபேமஸான ஊரு நம்ம பல்லடம். நடுவர் சொன்ன மாதிரி இந்த பாசம், நான் ஒன்னே ஒன்று விஷயம் வச்சு முடிக்கிறேன். முன்னாடி ஃபேமிலிலாம் அட்டாச்சா இருந்துச்சு, பாத்ரூம்லாம் டிட்டாச்சா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கு, பாத்ரூம்லாம் அட்டாச்சு ஆயிடுச்சு, ஃபேமிலிலாம் டிட்டாச்சு ஆயிடுச்சுன்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது, பசித்த வயிறு பணமில்லா வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை சொல்லி கொடுத்து விடும் அப்படின்ற போது அவ்வை பாட்டி சொன்னாங்க, நான் சொல்லல, இல்லானை ஒண்ணுமே இல்லாதவனை இல்லாலும் விரும்ப மாட்டாள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு.
அந்த அறம் செய்வதற்கு கூட நம்ம வாழ்க்கைக்கு தேவை பணம். அதனால நான் இப்படி சொல்றேன், பணம் செய்ய விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இசையை போல பொழுதுபோக்காக பணம் சம்பாதிக்க தொடங்குங்கள். பணம் தான் வாழ்க்கையினுடைய உந்து சக்தி என்று நடுவர் நல்ல திருப்பை கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு மிக அழகாக கேட்டு ரசித்த பல்லடம் ரசிகர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். வசதி இருந்தாதான் திருமணம் இல்லை, சாதாரண 2 உள்ளங்கள் சேர்ந்தாலே பாசம்தான். 2 உள்ளங்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணாலே சந்தோஷமான வாழ்க்கை தான் வருது இல்லையா? அப்புறம் எப்படி காதல்னா வரும் உலகத்தில்? காதல்னாலே ஒரு பாசம் தானே. எங்கள் வாய்தார் கேட்டார், அன்பு பாசம் காதல் இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியுமான்னு. தெரியும் சார். என்ன சொல்லு பார்க்கலாம். அன்புன்னா நீங்கள் உங்கள் புள்ள மேலே வச்சுக்கிற அன்பு, பாசம்னா நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே வச்சுக்கிற அன்பு, காதல்னா நான் உங்கள் பொண்ணு மேலே வச்சுக்கிற அன்புன்னு. அதோட டிசி கொடுத்து அமிச்சவர் தான். வேறு 2ஆம் கிளாஸ் அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதனால் பாசம் என்பது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பணத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு ராகவேந்திரன் அவர்கள் வருகிறார். வாங்க. இது பாசத்தின் பெருமையே அப்படின்னு பேசப்படுறாங்க. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பண் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டுமம்மா என தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உழைப்பால் உயர்ந்த பல்லடம் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை சொல்லி, தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு விஜயதசமி நல் வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். திரை நட்சத்திரங்கள் வியந்து போற்றுகிற உரை நட்சத்திரமாக விளங்குகிற நடுவர் அவர்களே, இலக்கிய வழக்கறிஞர்களே, அருண் அவர்கள் பேசினார். வாழ்க்கையினுடைய உந்து சக்தியா இருப்பது பணத்தினுடைய அருமைதான். எவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வரலாமா, கேட்டை இழுத்து பூட்டு. உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஜூலை மாசம் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் கல்யாணத்தை பத்தி எந்த டிவியுமே பேசல. ஆனா பணம் அதிகமா வச்சிருக்கிற அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி ஊரே பேசிச்சு. எங்க அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி ஊரே பேசுதுன்னா அம்பானி வீட்டுல வாழ்ற மாதிரியா நாம வாழ்றோம்? அம்பானியினுடைய மனைவி நிடா அம்பானி தன் குழந்தைகளை எப்படி வளர்த்தார்னு தெரியுமா? பணம் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ண சொல்லி வளர்க்கலங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பாக்கெட் மணின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை அந்த தலைமுறைக்கு ஒரு பணக்கார வீட்டுல கூட ஒரு அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறான்னா பாக்கெட் மணி எவ்வளவுன்னு தெரியல. வாழ்க்கையினுடைய உந்து சக்தி நமக்கெல்லாம் பாக்கெட் மணி பெருமையில தாங்க இருக்கு. இல்லனே, நமக்கெல்லாம் பாக்கெட் பண்ணி 50 கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் பாக்கெட்டே இல்லங்க. பாக்கெட் இல்ல. அம்பானிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? அது என்ன பாக்கெட் மணி? அது லாக்கெட் மணியா இருக்கும். வாழ்க்கையினுடைய உந்து சக்தியாக ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னா அது பாசத்தினுடைய பெருமை இல்லையாங்க. அழகா ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுனாங்க. ஒரு பெண் எழுதுறா, எனக்கு சிறிய வயதில் இருக்கிற போது என் அம்மா அப்பாவோடு துணிக்கடைக்கு போவேன். என் அம்மா அப்பாவோடு துணிக்கடைக்கு போவேன். என் அம்மா துணியின் விலையை பார்ப்பாள், என் அப்பா மட்டும்தான் என் மனநிலையை பார்ப்பார். எனக்கு திருமண வயது வந்தது. தரகர் சில புகைப்படங்களை வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார். என் அம்மா மாப்பிள்ளை சிவப்பா மாப்பிள்ளை சிவப்பா என்று ஒவ்வொரு படமாக பார்த்தால் என் அப்பா மட்டும்தான் எந்த மாப்பிள்ளையின் படத்தை பார்க்கிற போது என் மகளின் கண்ணம் சிவக்கிறது என்று பார்த்தார் என்று. திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு நுழைகிற அந்த நாள் பல முறை என் காதருகே என் அம்மா சொன்னாள், நகை பத்திரமா, பணம் பத்திரமா, பொருட்கள்லாம் பத்திரமா. என் காதருகே அல்ல, ஒரே ஒரு முறை என் கணவர் காதருகே போய் என் அப்பா சொன்னார், என் மக பத்திரம் என்று. இப்போது இருவரையும் பிரிந்து நிற்கிறேன். அம்மா அப்பா இருவரையும் பிரிந்து நிற்கிறேன். இப்போது என் அம்மாவை நினைத்தால் அழத் தோன்றுகிறது, என் அப்பாவை நினைத்தால் கையெடுத்து தொழத் தோன்றுகிறதுன்னு ஒரு பெண் எழுதுறான்னா அப்பாவுக்கு நிகரான ஒரு உந்து சக்தி வாழ்க்கையில இருக்க முடியுமாங்க? தீபாவளியை பத்தி பேசுனீங்க,
பண்டிகை வந்தால் தன் பிள்ளைகளுக்கு அழகான பட்டாடைகளை எடுத்து கொடுத்துட்டு ஒரே ஒரு வேட்டியையும் துண்டையும் எடுத்துக் கொள்ளுகிற அந்த பக்குவம் அப்பாக்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அப்பா எங்களை மாதிரியான 90s கிட்ஸுக்கு தன்னம்பிக்கை, எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு அப்பா தாங்க பலம். அப்படிப்பட்ட அப்பா தான் எங்கள் வாழ்க்கையினுடைய உந்து சக்தினா பாசத்தின் பெருமை உந்து சக்தி இல்லையா? அது மட்டுமாங்க, இன்றைக்கு இருக்கிற இளைய பிள்ளைகளுக்கு பாசத்தினுடைய பெருமை எப்படி தெரியுமா உந்து சக்தியா இருக்கு? சரண்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா, 5ஆம் வகுப்பு, ஸ்கூல்ல இருந்து எஸ்கர்ஷன் டூருக்கு கூட்டி போனாங்க. டூருக்கு வெறும் 300 ரூபாய் தான் கட்டணும். ஆனா அந்த 300 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு அவங்க அப்பா கிட்ட வசதி இல்லை. அவங்க அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, கிடைக்கிற வேலையை செய்யக்கூடியவர். மறுநாள் காலையில டூருக்கு போகணும், சுற்றுலாவுக்கு போகணும், அப்பா வரல. தன் மகளுக்காக கிடைக்கிற வேலையை செய்த அந்த அப்பா தனக்கு தெரியாத ஆட்டுக்கிடாய் உரிக்கிற வேலையை செஞ்சாருங்க. ஒரு திருமணத்துல போய் ஆட்டுக்கிடாயை உரிச்சார். உரிச்சு காலையில பணத்தை கொண்டு வந்து பிள்ளை கையில கொடுக்கிறாரு. 300 ரூபாய். 300 ரூபாய் வாங்கிட்டு சரண்யா டூருக்கு போயிட்டு வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறா அப்பாவினுடைய கையில் வெள்ளை துணியால் ஒரு கட்டு கட்டப்பட்டிருக்கு. பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. சுற்றுலாவில பார்த்த இடம் ஞாபகம் இல்ல, சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகம் இல்ல, எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பாவோட கைய பாக்குறா. கையில அங்கொன்றும் இங்கொன்றுமாய் 6-7 ஓட்டைகள் இருக்குங்க. ஆட்டுக்கிடாயை உரிக்க தெரியாம உரிச்சு அவர் கையில் சிற்றெலும்புகள் குத்தி அப்படியே கொப்பளமா இருந்தது. அன்றைக்கு முடிவு பண்ணா சரண்யா, புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வாழ்க்கையை மாற்றுகிற ஆயுதம்னு முடிவு பண்ணா. இன்றைக்கு ஆட்டுக்கிடாய் உரிக்கிற அப்பாவின் மகள் சரண்யா ஆட்சியராக இருக்கிறாள்னா வாழ்க்கையினுடைய உந்து சக்தி பாசத்தினுடைய பெருமைதான். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு பண்றேங்க. இன்றைக்கு இளைஞர்களுடைய ஆதர்ச நாயகனாக விளங்குகிற ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், அந்த அப்துல் கலாம் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கிறதுக்கு அவங்க அக்கா கையில் இருந்த வளையல் காரணமாக இருந்தது. அவங்க அப்பாவும் அம்மாவும் அவருக்கு வழங்கிய பாசம் காரணமாக இருந்தது. இந்த தேசத்தின் இளைஞர்கள் மீது கலாம் வைத்திருந்த பாசம் காரணமாக இருந்ததுன்னு சொன்னா, இளைஞர்களுக்கு, இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் உந்து சக்தியாய் இருப்பது பாசத்தின் பெருமைதான். நடுவர் அவர்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வங்கி கணக்கு, பணத்தை பத்தி பேசுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வாழ்க்கை கணக்கு. நாங்க பாசத்தை பத்தி பேசுறோம். நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. நன்றி, வணக்கம். ஆஹா, ராகவேந்திரன் அற்புதமா பேசிட்டீங்க. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு எல்லாமே. அப்துல் கலாம் பற்றி சொன்னதாகட்டும், அந்த பொண்ணை பற்றி சொன்னதாகட்டும், எல்லா விஷயமும் நல்லது. பொண்ணு பார்க்கும்போது, ஃபோட்டோ பார்க்கும்போது பொண்ணு முகம் சிவக்குதா, மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்க்கும்போது தான் சொன்னீங்க. அப்படி தான் எங்களுக்கு, அப்படி தான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலையாம். ஏன்ப்பா பிடிக்கல? சரி, அப்போ யார் மாதிரி தான் பார்க்க சொல்கிற? அவங்க அப்பா மாதிரி பார்க்கலாமான்னு. எங்கள் அப்பா மாதிரி பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்ட்டான். அப்புறம் எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது? அதனால் ரிஸ்க்கு, அது அவங்களே பார்த்துக்க வேண்டியது. அந்த காலத்தில் நான் ஒரு லவ்வர்ஸ் 2 பேரை பார்த்தேங்க சமீபத்தில். இப்போல்லாம் எப்படி 90 கிட்ஸ் தாங்களே, எப்படி இருக்க 2 கிட்ஸ்லாம் லவ்வர்ஸ் 2 பேர் பேசிக்கிறாங்க. நான் போனேன், ஜாலியாக இருக்கீங்கம்மா, எப்படி உங்கள் லவ்வில் நல்லபடியாக போதா? நல்லபடியாக போகுது சார். எப்படி சொல்கிறீங்க? எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சார். அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில், கல்யாணம் ஆனப்பறம் அப்படியே இருக்கணும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் சார், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு அவர் பொண்ணு பார்க்குறாரு, நான் அவருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குது. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். அற்புதமாக பேசுனீங்க. அடுத்தபடியாக பேசுவதற்காக வாங்கம்மா ராஜபாளையம் சுபாஷினி. நீங்கள் பணத்தின் பெருமையேன்னு பேச வந்திருக்கீங்க. நெக்லஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. மறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று என் தமிழின் பெருமையையும், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் போதினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று என் தாய் நாட்டின் பெருமையையும் வாழ்த்தி பாடிய என் பாரதியின் பாதத்தை தொட்டு எங்கள் நடுவர் அவர்களுக்கும் பல்லடம் வாழ் மக்கள் அத்துணை பேருக்கும் என் கரம் குவிந்த சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எங்க
தம்பி பாசம் பாசம் பாசம்னு பேசினாப்ல, ஏதாவது நடுவரை பத்தி ஒரு 2 வரி பாசமா, ஒரு 2 வரி பேசினியா தம்பி? வேணாமா, பாசம் வேணாம், பணம் போதும் எனக்கு. பாசம் நீ வேற பாசம் சொல்லி கட்டி. எங்க பணம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும், பணம் இல்லாதவனுக்கு கஷ்டமே வாழ்க்கையா இருக்குதுங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. உண்மை உண்மை. இன்னைக்கு தம்பிக்கு போகும்போது பேமெண்ட் கிடையாது, அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருவாப்ல. ஆமா, பாசமா நீங்க உங்ககிட்ட பேசுவீங்க. ஓகே, ஃபுல்லா பேமெண்ட் இன்னைக்கு எனக்கு தான். ஏங்க நம்மள 4 பேர் திரும்பி பார்க்கணும்னா ஒண்ணு பணக்காரனா இருக்கணும், இல்லைன்னா பைத்தியக்காரனா இருக்கணும். ஆஹா, ஒண்ணு பணக்காரனா இருக்கணும் நடுவரவர்களே, இல்லைன்னா பைத்தியக்காரனா இருக்கணும். நல்ல மதிப்போட திரும்பி பார்க்கணும்னா பணக்காரனா இருந்தா மட்டும்தாங்க முடியும். எங்க சொல்றாங்க, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், பணம் 10 செய்யும். உண்மைதாங்க, பணம் 10 செய்யும். அந்த பணம் மட்டும் இல்லைன்னா சொந்த பந்தம் கூட நம்மளை வச்சு செய்யும் நடுவரவர்களே. எங்க பகையாளிய பங்காளியா மாத்துறதும், பங்காளிய கூட பகையாளியா மாத்துறதும் எல்லாமே பணத்துல தானங்க நடக்குது. இந்த உயிர் உள்ள உறவுகள் கூட நம்மள நெருங்குவதையும் விலகுவதையும் இந்த உயிர் இல்லாத பணம் தான் மதிப்பிடுகிறது. எங்க சார், மாடு மேய்க்கிறவன கேவலமா பாக்குறாங்க, 20,000க்கு நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறவங்கள பெருமையா நினைக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? இதை விட ஸ்வீட்டா சிம்பிளா சொல்றேன் பாருங்க, உப்பு இருந்தா உணவு ருசிக்கும், டப்பு இருந்தா தாங்க வாழ்க்கை ருசிக்கும். சார், லைஃப்ல ஃபியூச்சர்ல நீங்க சொல்லலாம், ஃபியூச்சர்ல யாராவது நான் என் பிள்ளைக்கு இவ்வளோ பாசத்தை சேர்த்து வச்சுட்டு போறேன் யாரா சொல்லுவீங்களா? பணத்தை அடுத்து என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது? வீடு சேர்த்து வைக்கிறதா, சொத்து சேர்த்து வைக்கிறதா, பணம் சேர்த்து வைக்கிறதான்னு பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர பாசத்தை ஒருபோதும் ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது கிடையாது. அப்படி பணத்தை சேர்த்து வைக்காம செத்தா கூட செத்ததுக்கு அப்புறம் அவங்கள திட்டுவோம், பத்தியா பயவுல ஒண்ணுமே சேர்த்து வைக்காம போயிட்டாங்க, பெத்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்காம போய் சேர்ந்துட்டாங்க. நடிகை லட்சுமி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது எப்படின்னா, அவங்க ஷூட்டிங் போவாங்க, அவங்களும் கௌதமியும் போனால் ஷூட்டிங் போனால் அந்த ப்ரொடியூசருடைய மனைவி வருவாங்க. வந்தோடனே வாங்கம்மா சாப்பிட்டீங்களாமான்னு, இல்லைங்க அவர் சாப்பிட்டா போருங்க, நான் என்னங்க அப்புறம் கூட சாப்பிட்டுக்குவேன். ப்ரொடியூசருடைய மனைவி, ப்ரொடியூசர் சாப்பிட்டா போறேன்னுவாங்க. அப்புறம் ஷூட்டிங் வந்து ரஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது லட்சுமியெல்லாம் கேட்பாங்க, கௌதமியெல்லாம், என்னம்மா ரஷ்ஷெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவர் பார்த்தா போகிறேங்க, நான் என்னங்க பார்க்குறது, எல்லாம் அவர் தாங்க. அதே மாதிரி எனக்கு என்ன விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா, விசேஷத்துக்கு போனேன், ஏங்க அவர் இல்லைங்க, என்னங்க நீ அவர் பார்த்தா போதுங்க, நான் எல்லாமே அவர் சொல்லுவாங்களாம். லட்சுமிக்கு ரொம்ப அப்படி இப்படி ஒரு அம்மா கணவன் மேலே இவ்வளோ பாசம் பண்பாக இருந்தாங்களே. நீங்கள் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு, இல்லை ஷார்ட்ஸில் பார்க்கலாம் லட்சுமி பேசுறது. இல்லை பார்த்து இவ்வளோ அன்பாக இருக்காங்களேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அவர் இறந்துட்டார். இறந்து உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சாங்க கௌதமிக்கும் லட்சுமிக்கும். ஐயோ அந்த அம்மா ரொம்ப எல்லாமே அவர் அப்படி இருந்தாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. ரொம்ப அவங்கள பார்க்குறதுக்கே அவங்களுக்கு முகம் இல்லை. எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இவ்வளோ அன்பாக நேசிச்ச ஒரு கணவன் போயிட்டாரேன்னு. போனோன்னு அவங்கள பார்த்தாங்களாம், என்னம்மா எப்படிம்மான்னு. அவங்க ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி படுவாய் இப்போ என் பணத்தெல்லாம் எங்கே வச்சேன்னு சொல்லாமே போயிட்டானேன்னாங்களாம். இது அந்த அம்மா சொன்னது வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி, அதான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, நீங்க அன்பையும் அக்கறையும் காட்டுவதற்கு அடிப்படையே பணம் தானங்க. ஒரு கணவன் இறந்துட்டாரு, அந்த மனைவி குழந்தைகளை வச்சுட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக காத்திருக்கும் போது அப்படிப்பட்ட மனைவியிடம் போய் கேளுங்கள் பணத்தின் அருமையை. எங்க கூலி வேலை செய்யற ஒரு அப்பா தகப்பன் இருக்காரு, அவரால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல குழந்தைங்களுக்கு, அந்த அப்பாவின் மனவேதனையிடம் போய் கேளுங்கள் பணத்தின் அருமையை. ஒரு வயதான மூதாதையர்கள் இருக்கிறாங்க, ஒரு பேரனோ பேத்தியோ ஒரு சின்ன பொருளை ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அவங்க மற்றவங்களுக்காக கையேந்தி நிற்கும் போது, காசு கொடுப்பா என் பேரனுக்கோ பேத்திக்கோ வாங்கி கொடுக்கணும்னு கையேந்தி கேட்கும் அந்த முதியவர்களிடம் போய் கேளுங்கள் பணத்தின் அருமையை. எங்க காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்துலயும் பணம் தானே. வீட்டு வாசப்படியை விட்டு நீங்க வெளியே போயிட்டாலே பணம் இல்லாமல் இந்த உலகத்தை, இந்த சொசைட்டியை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இது உண்மையா இல்லையா? எங்க பிரசவம் முதல் பிணமாகும் வரை பணம் தாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டு இளைஞர்களோட சிந்தனையே டிஃபரெண்டா இருக்கு. வேலைக்கு போற பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், குணத்தோட இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வச்சு வாழ்றதை விட பணத்தோட இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூடயே வாழ்ந்துருக்கான்னு நினைக்கிறாங்க. ஒரு கவிஞன் அழகா சொல்லுவாரு பாருங்க, 100 ரூபாய் நீ பூக்காரனுக்கு கொடுத்தா
நீ கொடுக்கிற மாலை போய் சாமிக்கு சேரும். ஆனா டபுளா 200 ரூபாய் நீ பூசாரிக்கு கொடுத்தா சாமிக்கு போடுற மாலை உனக்கே வந்து சேரும். இதுதாங்க காசு. சிரிப்பவன் அழுவதும் அழுபவன் சிரிப்பதும் பணத்தால் நடக்கும் வேலைதான். கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசே தான் கடவுளப்பா. அது அந்த கடவுளுக்கும் தெரியுமாப்பா. முடிஞ்சிருச்சு நடுவர்களே. எங்க பணம் காகிதம்னு சொல்றோம். பணம் காகிதம். பணம் தூக்கி போடுறதுக்கு யாருக்காவது முடியுதா? யாராவது தூக்கி போடுறீங்களா? பணம் வேணாம், அது நிம்மதியை தராது, நிறைவை தராதுன்னு இதுவரைக்கும் எந்த ஏழையும் சொன்னதில்லை. அந்த நிம்மதி தராத பணத்தை தொலைக்க எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. ஆகவே வாழ்வின் உந்து சக்தியாக அமைவது பணமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். சூப்பர், அருமையா பேசுறீங்க சுபாஷினி. நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி அற்புதமாக பேசி முடிச்சாங்க. பணத்தின் பெருமை அற்புதம் சொன்னாங்க. இப்போ ஆரூர் சினேகாவா, திருவாரூர் சினேகா, பாசத்தின் பெருமை. இப்போ பரவாயில்லையே, தைரியமாக வரீங்களே, வாங்க. முதல் மொழியாய், மூத்த மொழியாய், செம்மொழியாய், செம்மாந்த திறன் கொண்ட தனிமொழியாய் விளங்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தொட்டு தொடங்குகிறேன். திரு ஆரூர் தமிழச்சியின் தலை சிறந்த தன்மான வணக்கம். நடுவர் அவர்களே, எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு. வந்தாரை வாழ வைப்பது சென்னை மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்தவரை வாழ மட்டுமல்ல பலரை வளரவும் வைத்திருக்கும் திருப்பூர் மக்களையும் பல்லடம்பால் மனிதர்களையும் வணங்கி ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க சார். இங்க எல்லாருமே மகிழ்ச்சியான இடத்தை தேடி செல்ல விருப்பப்படுகிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே தான் செல்லும் இடத்திலெல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள்னு. அப்படிப்பட்ட தனித்திறனோடு, தனக்கென்று ஒரு தனி பாணியோடு, தான் செல்லும் இடமெல்லாம் நகைச்சுவையால் மக்களை கட்டி போடும் பாசமிகு நேசமணி சித்தப்பாவின் அன்பு மகனான எங்கள் நடுவரையும் வணங்கி தொடங்குகிறேன். சுத்தி இல்லங்கப்பா, சுத்தி இல்லங்க. நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வாழ்க்கையின் உந்து சக்தி பணமேன்னு பேசுறதுக்கு 3 தீய சக்தியும் என்னமா முட்டு கொடுக்குறாங்க. இவங்க சொல்றாங்க நாங்க இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஓட்டத்தில் பணம் தேவைன்னு. அதுல ஒரு சின்ன மாற்றம் தாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கான ஓட்டத்தில் பணம் தேவையில்லை. நீங்க வாழ்க்கையை தேடி ஓட ஆரம்பிச்சப்ப பணம் இருந்தது, ஓகே. ஆனா இன்னைக்கு பணம் 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 என்ற பதட்டத்துல நீங்கள் வாழ்க்கையை விட்டே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னா பாசத்தோட அருமை தெரியாம என்னத்தை நீங்க வாழ்ந்துட போறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். என்ன நடுவர்களே பேசுறாங்க, ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு இங்க பணம் தேவையில்லை சார். ஆனா அடுத்தவன மாதிரி வாழணும்னு நீங்க ஆசைப்படக்கூடிய பேராசையான வாழ்க்கைக்கு மட்டும்தான் இங்க பணம் வேண்டும். தேவை. சூப்பர். வந்ததுல இருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, 90s கிட்ஸுக்கு மட்டும் கல்யாணமே ஆகல. இதுக்கு ஒரு குரூப்பே சேர்ந்து சப்போர்ட் வேற. நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு 90s கிட்ஸுக்கெல்லாம் ஒரு பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்? இவங்களெல்லாம் பார்த்தா நம்ப முடியலன்னா, இவங்களெல்லாம் வச்சு வாழ்க்கை நடத்த மாட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல நடுவர் அவர்களே. நீங்க யோசிச்சு பாருங்களேன். உள்ளபடியே ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் இன்னைக்கு 90s கிட்ஸுக்கெல்லாம் மட்டும் ஏன் கல்யாணம் ஆகிறது தாமதமாகுதுன்னா, நாங்க கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும், லட்ச லட்சமா கொட்டு ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும், எந்த 90s கிட்ஸ் இங்க காத்திருக்கிறது இல்ல. ஆனா தன்னை படிக்க வைக்கிறதுக்காக தான் தாய் அடமான வச்ச தாலிய மீட்டு எங்க அம்மாவுக்கு கொடுத்துடணும், எனக்கு அப்புறம் உள்ள என் தங்கச்சிக்கு எப்படியாச்சும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு தன்னுடைய குடும்பத்திற்கான தேவைக்காக தன்னுடைய தேவையை தேவையாகவே மதிக்காத 90s கிட்ஸுகளுக்கு இங்க கல்யாணம் ஆகிறது இல்ல. நீங்க இங்க கூட கேட்கலாம், காசால தானே அவனுடைய கல்யாண வாழ்க்கை தள்ளி போகுதுன்னு. பாசக்கட்டுகளுக்கு இணங்கிய பணக்கட்டுகளுக்கு தான் எப்போதுமே மதிப்பு அதிகம்னு சொன்னா அதை நம்ம குறைச்சு பேசிட முடியாது நடுவர்களே. அதுல கடைசியா அவங்க வேற 100 ரூபா கொடுத்தா மாலை, நமக்கு 200 ரூபா கொடுத்தா மாலை, அங்க இருந்து வரும் பூக்கடைக்கார அம்மா மாதிரியே பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்குது. வள்ளலார் அழகா சொன்னாரு சார், சுயநலம் கொண்டவர்கள் இறைவனை தேடி செல்கிறார்கள், பொதுநலம் படைத்தவர்களை காண இறைவனே இறங்கி வருகிறான்னு சொன்னா
பணம் எல்லா இடத்துலயும் தேவையில்லை நடுவர் அவர்களே, அதை நம்ம ரொம்ப மனசுல வச்சுக்கணும். இவங்க இத்தனை விஷயம் சொல்றாங்கல்ல, என் ஊர் பக்கத்துல மன்னார்குடின்னு ஒரு ஊரு, அதுல துர்கான்னு ஒரு பெண்ணு குரூப் 2 எக்ஸாம் எழுதி நகராட்சி ஆணையரா பதவியில போய் உட்கார்றாங்க. அந்த பரீட்சையை பாஸ் பண்ண 2700 பேர்ல யாரையும் போய் பேட்டி எடுக்காத ஊடகங்கள் அந்த ஒரு பெண்ணை போய் பேட்டி எடுத்துச்சு. ஏன் தெரியுங்களா? எந்த ஒரு பணக்கார பின்புலமும் இல்லாம, எந்த ஒரு லட்சாதிபதியின் பிள்ளையாகவும் இல்லாம, கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ண பொண்ணுங்கிறதுனால அந்த பொண்ணை போய் பேட்டி எடுத்தாங்க. அவங்க பேட்டி எடுக்கிறப்ப சொன்னது என்ன தெரியுமா? நான் படிக்கிறதுக்கு லட்சமா செலவு பண்ணேன், ஆயிரமா மெட்டீரியல் வாங்கினேன்னு அந்த பொண்ணு சொல்லல. நான் கஷ்டப்படக்கூடிய துப்புரவு தொழிலாளியின் பிள்ளையாக வளர்ந்தவள், எனக்கு தெரியும் எங்க அம்மாவை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு. கல்விதான் சிறந்த ஆயுதம்ன்றதுனால படிச்சேன். இன்னைக்கு என் அம்மாவுக்கான அடையாளத்தை என்னுடைய படிப்பால் தேடி தந்திருக்கிறேன்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய சாட்சி வேணும். வாழ்க்கையில் உந்து சக்தி பாசம் தான் அப்படிங்கிறதுக்கு இறை அன்பு அழகா சொன்னார் சார். உன்னை விட அழகாக இருந்தவர்கள் தான் உன் பெற்றோர்கள், உன்னை விட அழகாக இருந்தவர்கள் தான் உன் பெற்றோர்கள். ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வர மெழுகுவர்த்தியை விட கீழாக தன்னை எரித்து கொண்டவர்கள் அவர்கள்னு சொன்னா அவங்களுடைய பாசத்தை நீங்க எப்படி குறைச்சு பேசுவீங்க? அதனாலதான் அழகா சொல்லுவாங்க சார், கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் தாயின் கருவறை ஸ்பரிசத்தை உங்களால் ஈடுகட்ட முடியாது. லட்சமா கொட்டி கொடுத்து கார் வாங்கினாலும், நான் 5வது படிக்கும் போது எங்க அப்பாவோட சைக்கிள் பேரியர்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போன சுகத்தை எந்த லட்சக்கணக்கான கொட்டி வாங்கின கார் கொடுத்துறாரு. நீங்க 5 டிஜிட்ல சம்பளம் வாங்கினாலும் மாச சம்பளத்துல புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு வீட்டுல உங்க அம்மா இல்லைன்னா நீங்கள் சம்பாதித்த பணத்தின் ருசியே உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன சார் நீங்க பேச்சு பேசுறீங்க? சுஜாதா அப்படின்ற எழுத்தாளர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கடைசி காலங்களில் எழுதிய வரிகள்ல ரொம்ப அழகா சொன்னார். ஆரம்பத்தில் இளைஞனாக இருந்த போது ஏரோப்ளேன் ஓட்டவும், கிட்டார் வாசித்து உலகை வெல்லவும், நிலவில் விலை பேசவும் ஆசைப்பட்டேன். ஆனால் நாளடைவில் இந்த எண்ணங்கள் எல்லாம் குறைந்து எளிமையாக்கப்பட்டு 70 வயதில் காலை எழுந்தவுடன் ஃப்ரீயாக பாத்ரூம் போனாலே பெரிய விஷயம் என்ற அளவிற்கு வந்து இறங்கி விட்டது. என்னுடைய தேவைகள் எல்லாம், எனக்கான தேவைகள் எல்லாம் டாப் 10 வரிசையில் குறைத்து கொண்டு வந்தால் முதலில் இருப்பது உடல் நலம், 2வதாக வருவது மனநலம், அடுத்ததாக மற்றவருக்கு தொந்தரவு தராமல் இருப்பது இன்சொல், அனுதாபம், நல்ல காப்பி, நகைச்சுவை உணர்வு, 4 பக்கமாவது ஒரு நாளைக்கு படிப்பது, ஆக மொத்தம் 10வது வரிசையில் கூட என்னுடைய தேவையில் பணம் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையோட நிதர்சனம் அப்படிங்கிறதா நடுவர் அவர்களே. நம்ம வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் போது பணம் தேவைப்படுற மாதிரி தோணும். ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும், பணம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டிய வழியை சொல்லும், பாசம் நிறைந்த வாழ்க்கை உங்கள் மறைவுக்கு பின்னும் உங்களுடைய பெயர் சொல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்வம் சின்ன அருமையாக பேசிட்டீங்க. சுஜாதா எழுதுனதெல்லாம் அழகாக விளக்கமாக சொல்லிட்டாங்க. எந்தெந்த வயசு இது தேவை, கடைசி நேரத்தில் அவருக்கு தேவை ஒரு 10 பக்கம் படிக்கணும், ஒரு காஃபி போகணும், ஒரு அன்பாக பேசணும். அதெல்லாம் அது வயதான போது என்ன ஆகுதுன்னா தனிமையை அவர்கள் உணர்கிறார்கள். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாசத்தை பற்றி அருமை தெரியுது. இளமையில் பணத்தை தேடி ஓடுறவங்க கூட அந்த இடத்துக்கு வந்து அந்த பாசத்தை அருமையாக விளக்கமாக சொன்னீங்கம்மா, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தபடியாக பேசுவதற்கு அண்ணன் கோவை தனபால் அவர்கள் பல வெளிநாடு பேசி வந்திருக்கிறாரு, சிறந்த பேச்சாளர். வாங்கினேன். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பாங்கறிந்து பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பல்லடம் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற நகைச்சுவை நாயகன், திரைப்பட நடிகர் ரமேஷ் கண்ணா அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு வாழ்வின் உந்து சக்தியாக இருப்பது பாசத்தின் பெருமையா பணத்தினுடைய அருமையா? எனக்கு முன்னால பேசின ஆரூர் தமிழச்சி வந்தோன்னா சொன்னாங்க, வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூர். நாங்க திருப்பூர் வந்து எல்லாம் 10 பேர் 20 பேர் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா ஒட்டு மொத்தமா இருக்கிறனாலயா திருப்பூர் பெருமை அடைஞ்சிச்சு? தமிழ்நாட்டிலேயே திருப்பூருக்கு பேர் என்ன தெரியுமா? டாலர் சிட்டின்னு பேரு. டாலர் சிட்டிக்கு வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்னா அதான் பணத்தினுடைய அருமை.
தம்பி முதல்ல வந்தோன்னு பேசினாரு, என்னென்னமோ பேசிட்டு என் வாழ்வும் பிறருக்கு பயன் தர வேண்டும்னாரு. யாரு? நம்ம காரைக்குடி ராகவேந்திரன். உங்க வாழ்க்கை வேண்டாம், இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருங்க, அது போதும் எங்களுக்கு. சார் பேசுறது அழகா ஜோடிக்கலாம், ஆனா நிதர்சனம் என்னன்னு வேணும் இல்ல? வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையினுடைய உந்து சக்தி நகரத்திற்கு அடுத்த வேலை நகரத்திற்கு என்ன பிரச்சனைங்கிறது எங்களுடைய கேள்வி. ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு பெண் எழுதுகிறாள், கடைசியாக அந்த கருப்பு பெண்ணுக்கும் திருமணமானது கலர் டிவியோடு என்று ஒரு கவிதை எழுதுகிறார் என்று சொன்னால், வரதட்சணையாக கலர் டிவி கொடுத்து கருப்பு பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் யோசனை பண்ணணுங்க சார். பணம் என்பது அவங்களுக்கு பணம் கஷ்டம்னா 3 பேத்துக்குமே என்னன்னு தெரியாது. பட்டிமன்றத்தில் தலைப்பு கொடுத்துருக்காங்க, பேசுறாங்க, அதுவும் பணம் கிடைக்குங்கிறனால தான் சந்தோஷமா பேசுறாங்க. பணம் இல்லாதவங்களை கேட்டு பார்த்தா தான் பணத்தினுடைய அருமை என்னன்னு தெரியும் சார். ஒரு சிறுகதை புதுமை பித்தன் எழுதினாரு, 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிற. அந்த சிறுகதையுடைய பெயர் பசி. எப்படி கதை தொடங்குது தெரியுமா? இந்த மாதம் சம்பளம் போடவே இல்லை, என்ன பண்ணுவது குடும்ப செலவுக்கு தொடங்குது. கல்யாணமான புதுசு தம்பதியர் சம்பளம் போடல, அந்த மாசத்தை குடும்ப செலவுக்கு தவிக்கிறாங்க. ஐயோ என் நண்பன் வேற கொழுவுக்கு கூப்பிட்டுருக்கிறா, என்ன பண்றது? வேண்டாமுங்க, கொழுவுக்கு போனா ஏதாவது வாங்கிட்டு போகணும். இல்லப்பா என் நண்பன் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான், சும்மாவே போய்க்கலாம். ஒரு வழியாக சமாதானம் பண்ணி பசியோடு சாப்பிடாமல் கொழுவுக்கு போகிறார்கள். ஏன் தெரியுமா? அங்கே போனால் கூட சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில போகிறார்கள். அங்கே போனவுடன் கொழு வச்சுக்கிற அந்த வீட்டு பெண்மணி சொல்லுகிறாள், நீதான் நல்லா பாடுவியே, பாடுமாங்கிறாங்க. பசியோட போன அந்த பெண்மணிக்கு பாட முடியவில்லை, இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுகிறாள். 2வது பாட்டு பாடுறியா? இல்ல வேண்டாங்க, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். குறிப்புணர்ந்து சரி பாட்டை முடித்துக் கொள்ளுகலாம், பரிமாறலாம் என்று பந்தி போடுகிறார்கள். பந்தி போட்டவுடன் சாப்பிடலாம், பசி அதிகமாக இருக்கிறதே ஆவலோடு இருக்கிறாள். அந்த பெண்மணி சொல்றா, முதல்ல ஆம்பளைங்க சாப்பிடுட்டோம், அப்புறம் பொம்பளை நம்ம பின்னாடி சாப்பிடலாங்க. பசி தாங்க முடியல, சரின்ட்டு பரிமாறுறாங்க. வந்த பெண்கள் எல்லாம், ஒரு பெண்மணி சாதம் போடுகிறாள், இன்னொரு பெண்மணி பருப்பு ஊத்துகிறாள். பசியோட வந்த பெண்மணியின் கையிலே நெய் கொடுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் ஒவ்வொரு கரண்டை நெய் ஊத்தி கொண்டு வருகிறாள். அந்த பசியோடு வந்த பெண்மணியினுடைய கணவர் பக்கத்திலே இருந்த நண்பன் சொன்னான், அடே உன் சம்சாரத கையிலத்துல நெய். ஒரு பழமொழி தெரியுமா? அடுத்தவன் வீட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையா அப்படின்னு சொல்றான். இது சாதாரண பழமொழிதான். இதை கேட்ட அந்த பசியோடு இருக்கின்ற பெண்மணி எல்லோருக்கும் ஒரு கரண்டை நெய்யூற்றியவள், அவள் கணவருக்கு மட்டும் ஒரு சொட்டை ஊற்றுகிறாள். அவள் ஊற்றியது ஒரு சொட்டு, ஆனால் அவன் இலையிலே விழுந்தது 2 சொட்டு. மற்றொரு சொட்டு அவளுடைய கண்ணீர் சொட்டு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வறுமையை அறியாத குழந்தைகள், அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். பணத்தினுடைய அருமை தெரியுமா? உந்து சக்தி. எல்லாரும் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஒரு பொண்ணு சொல்லிச்சான், எனக்கு கல்வி இருந்தா போதும், எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. கல்வி வேணும் இல்லம்மா நான் கேட்கிறேன். உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டாமா? லண்டன்ல இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு சொன்னா பணம் இல்லாம முடியுமா நான் கேட்கிறேன். இல்ல உயர் சிகிச்சை லோக்கல் கார்பரேஷன்லயும் லோக்கல் முனிசிபாலிட்டி ஆஸ்பத்திரியிலையும் பார்த்தா சிகிச்சை ஆயிருமா? சிங்கப்பூர்ல எலிசபெத் ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா முடிக்க முடியாத சிகிச்சையை கூட அற்புதமாக முடித்து அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், உயர் சிகிச்சையாகட்டும், உயர் படிப்பாகட்டும், உயர் பதவியாகட்டும், பணம் இருந்தால் தான் முடியுமே தவிர உங்கள் பாசத்தினால் ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கான மரியாதை என்பது உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளால் கிடைப்பதில்லை, உன்னுடைய கையிலே இருக்கின்ற பணத்தால் கிடைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சொல்லுவார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. சத்தியமாக சொல்லுகின்றேன், எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை, எண்ணினால் தான் வாழ்க்கை. அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனின்றி ஓரணுவும் அசையாதுங்கிறாங்க. அவன் என்பது யாரு? இறைவனா? இல்ல இறைவனுக்கு சமமான அரசனா? இல்ல அரசனுக்கு சமமான மந்திரியா? இல்ல நீதிபதியா? இல்ல பேராசிரியரா? இல்ல மருத்துவரா? யார் தெரியுமா அவன்? அவன்தான் பணம். அவன்தான் பணம். அவனின்றி ஓரணுவும் அசையாது. சார் யதார்த்தமா சொல்ற சார், பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு நான் கேட்கிறேன். உலகத்துல எல்லா பக்கம் ஜனங்க இருக்கிறாங்க, எல்லா பக்கம் உறவுகள் இருக்குது. ஆப்பிரிக்க நாடுல இருக்கக்கூடிய தெற்கு சூடான் ஒரு நாடு இருக்கு, நீங்க கூகுள்ல புரட்டி பாருங்க. ஐரோப்பிய நாடான லக்சம்பர்க் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ரெண்டுமே நாட்டுல ஜனங்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, பாசபந்தம் இருக்குது. ஆனா எந்த நாட்டுக்கு மரியாதை தெரியுமா?
தெற்கு சூடானை யாரும் திரும்பி பார்ப்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மிகவும் ஏழ்மையான நாடு. ஆனால் பெயரிலேயே லக்சம் வைத்திருக்கின்ற லக்சம்பர்க் என்கின்ற நாடுதான் இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன நாடு. இந்த உலகமே திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களைத்தான் இந்த உறவுகள் திரும்பி பார்க்கும். பாசம் பெருகு. நீங்க கையில பசை இருந்தா தான் சார் ஒட்டு, பசை இல்லைன்னா ஒட்டாது. பணம் இருந்தா தான் உறவுகளே கூடி வரும், இல்லாட்டி ஒன்னும் எதுவுமே வராது. இதுதான் உண்மையான நிதர்சனம். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பணத்தினுடைய முக்கியம், ஒரு வாழ்வினுடைய உந்து சக்தி எது என்று. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. கரண்ட் இல்ல, எல்லா குண்டுகள் போட்டு அங்கங்க சிறந்து கிடக்குது. வின்சென்ட் சர்ச்சில் மக்களுக்கு பேரூரை ஆற்ற வேண்டும் என்பதற்காக வானொலிக்கு போறாரு. வானொலி ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகும்போது அவரோட கார்ல போனா கண்டுபிடிச்சுருவாங்கிறதுக்காக ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு போய் ஒரு ஆட்டோவுக்கு கேட்கிறாரு, சார் நான் ரேடியோ ஸ்டேஷன் போகணும், 10 பவுண்டு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, நோ, நீங்க போறக்குள்ள எனக்கு எங்க நாட்டினுடைய பிரதமர் வானொலியில் பேசுறாரு, அதை கேட்கணும். உங்க 10 பவுண்டெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் எங்க பிரதமரோட உரையை கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சாரு, சார் 50 பவுண்டு கொடுக்குறேன், வானொலி நிலையம் போகணும்னாரு. ஆட்டோ டிரைவர் பவக்குன்னு புடுங்கிட்டாரு 50 ரூபாய. ஏறுங்க சார்னாரு. ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது கேட்டாரு, ஏப்பா உங்க நாட்டினுடைய பிரதமர் பேசுறாரு, கேட்கணும், வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்பேயா வந்தேன்னு கேட்டாரு. 50 பவுண்டு கிடைக்கிறதில்ல, அந்த ஆளுக்கு என்ன மைக்கு கிடைச்சா அந்நாடுமே பேசிட்டு இருப்பா, அந்த ஆளுக்கு வேற வேலை கிடையாது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க சார், பணத்தினுடைய முக்கியம். இன்னைக்கு பவுன் 56,500 ரூபாய்ங்க. ஸ்னேகா பிள்ளைக்கு என்ன தெரியும் பாபம்? நான் கேட்கிறேன், இன்னும் உனக்கே பவுன் சம்பாதிக்கல, நான் உன்ன மாதிரி 2 பிள்ளை பெத்தவ, எனக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். 56,500 ரூபாய்க்கு பவுன் போகுது, இது எங்கு போய் நிக்குங்கிற நிலைமை எங்களுக்கு தான் தெரியுமோ தவிர உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு வரியிலே நான் நிறைவு செய்கிறேன். முள்ளில்லாத கடிகாரமும் நரம்பில்லாத வீணையும் பணமில்லாத மனிதனும் மூணும் ஒண்ணுதான். என்னடா மனுஷனையும் அக்ரணையா சொல்றேன்னு கேட்கலாம், மூணும் ஒண்ணுதான் சொல்றேன்னு. பணம் இல்லாட்டி மனுஷனே அக்ரணைதா. நன்றி, வணக்கம். ஆஹா, நரம்பில்லாத வீணை, முள்ளில்லாத கடிகாரம். நாங்கள் வந்து கடிகாரம் ஃப்ரெண்ட்ஸில் உடைச்சோம், அதுக்கு முள்ளே கிடையாது. 4 பேரை உடைச்சோம். அதை நாங்கள் தூக்குவோம், விஜய் நானும் சூர்யாவும். விஜய் பிடிக்கலன்னு கத்துறதுல உடஞ்சிடும். உடஞ்சோடனே ஷாட் ஓகே ஆகாது. விஜயும் சூர்யாவும் சிரிச்சிடுவாங்க ஷாட்டில். நானும் வடிவேல் அப்படியே பார்த்துனே இருப்போம். எங்களுக்கு சிரிப்பே வராது. உடனே டைரக்டர் பாப்பார் சித்திக் சார், ஏயா சிரிச்சிட்டீங்க ஷாட்டில், இப்போ என்ன சார் பண்ணலாம், மறுபடியும் அசம்பிள் பண்ணியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணுவார். கஷ்டப்பட்டு அசம்பிள் பண்ணி அது 1/2 மணி நேரம் ஆகும். மறுபடியும் போட்டு உடச்சோடனே சிரிச்சிடுவாங்க 2 பேரும். இப்போ கூட நீங்கள் படத்தில் பார்க்கலாம், 2 பேரும் திரும்பி நின்று சிரிப்பாங்க அந்த ஷாட்டுக்கு. ஏன்னா உடச்சி முடிச்சோன்னே ராதாரவிந்த் கேட்பார், அடா பாவிங்களா 200 வருஷமாக ஓடின கடிகாரத்தை உடச்சிட்டிங்களாடா அப்படின்னு வடிவேல் சொல்ல, ஐயோ நல்ல வேலை நான் புதுசுன்னு நினச்சேன். அது மாதிரி வாழ்க்கையில் முள்ளில்லாத கடிகாரத்து கூட சில நேரம் வேல்யூ வரும்ண்ணே, அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தபடியாக அண்ணன் வாங்க, குழந்தை கண்ணன் ராவ் அவர்கள் தொலைக்காட்சி பேச்சாளர்களுடைய இயக்குநர். அடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு சுவைத்தமிழே, எங்கள் உடலேறு உயிரோடு வாழும் உம்மை வணங்கி மகிழ்கின்றோம். தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும், திருப்பதி சென்றால் திருப்பம் வரும், திருப்பூர் சென்றால் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் வரும். காரணம், இது வானம் பார்த்த பூமி அல்ல, மனிதனின் மானம் காக்கும் பூமி. பல்லடம் வாழ் மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களும், புதுயுகம் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கு விஜயதசமி நல்வாழ்த்துக்களையும் பாசத்துடன் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிரணியிலிருந்து வந்து பேசினாங்க 3 பேரும். தனபால் சார் பணம் பணம் பணம், சுபாஷினி மேடம் பணம் பணம் பணம், அருண் பணம் பணம் பணம். ஒத்துக்கிறாங்க, பணம் தான் உந்து சக்தி உங்களுக்கு. நீங்க பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்ப நான் சொல்றேன், தனபால் சார் வீட்டில் அவர் சம்பாதிச்சதுனால தங்கமாவே ஒரு 500 கிலோ இருக்கு. அருண் வீட்டில் கேஷாவே ஒரு 500 கோடி இருக்கு. இன்கம் டாக்ஸ்ல வந்துட போறாங்க. சுபாஷினி மேடம் வீட்டில்
சுமாரா ஒரு 1000 கோடி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் வீட்டுக்கு போயிடும். அதான் நான் சொன்னேன். இதுதான் பணம் உந்து சக்தியா? பணம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். பணத்துக்கு பல பேர் இருக்குங்க. காசு, பணம், துட்டு, மணி, டப்பு, டாலரு, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பிளாட்டினம், செய்கூலி, சேதாரம், சம்பளம், கிம்பளம், லஞ்சம், பரிசு, ரொக்கம், அமௌண்ட், ஃபீஸ், அட்வான்ஸ், போனஸ், இன்கிரிமெண்ட், பிஎஃப், டிஸ்கவுண்ட், செட்டில்மெண்ட், அசல், முதல், வட்டி, வாடகை, வந்த வட்டி, வராத வட்டி, தந்த வட்டி, தராத வட்டி, கந்து வட்டி, ரூபா, ருப்பீஸ், இன்ட்ரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ், இவ்வளவு இருக்குது. பணத்துக்கு இவ்வளவு பேர் இருக்கு. ஆனால் பாசத்துக்கு ஒரே பேர் தாங்க. பாசத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் இருக்கா? தாய் வைத்தாலும் பாசம்தான், தந்தை வைத்தாலும் பாசம்தான், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான், பேரன், பேத்தி, யார் வைத்தாலும் பாசம் பாசம். அருண் சொந்த கார் வாங்கணும். ஒன்னு தெரிஞ்சுங்க, அருணுக்கும் தெரியும். அருணுடைய திருமணத்தில் சொந்த கார்ல வந்த கூட்டத்தை விட சொந்த காரங்க வந்த கூட்டம் தான் அதிகம். அது என்னமோ சொந்தக்காரங்க வேணாம், பாசம் வேணாம் அப்படிங்கிறார். சுபாஷினி மேடம் வந்து சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒண்ணு பணக்காரனா இருக்கணும், இல்லைன்னா பைத்தியக்காரனா இருக்கணும். நீங்க பணக்காரனா இருங்க, இல்ல பைத்தியக்காரனா இருங்க. தயவு செய்து பணத்தின் மீது பைத்தியக்காரனா இருந்துடாதீங்க. நடுவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க வந்து நடித்த ஒரு புகழ்பெற்ற முதல் திரைப்படம் என்ன திரைப்படம்? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அந்த பேரிலே முடிஞ்சு போச்சுங்க பாசம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அது பாசம். உன்னிடத்தில் 1000 ரூபாய் கொடுத்தேன், உன்னிடத்தில் 500 ரூபாய் கொடுத்தேன், உன்னிடத்தில் 100 ரூபாய் கொடுத்தேன் வச்சாங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இது என்ன தெரியுமா? என்னை கொடுப்பது பாசம், எண்ணி கொடுப்பது பணம். எண்ணம் போல் வாழ்வியல், எண்ணுவதே வாழ்வு. நடுவர்களே, பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவைத்தான். ஆனால் பாசம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில உந்து சக்தியா இருக்கும். ஒருத்தர் சலூன் கடைக்கு போனா மொட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்டான். அது சலூன் கடைக்காரர் சொன்னாரு, மொட்டை அடிக்கிறதுக்கு 100 ரூபா, ஷேவிங் பண்றதுக்கு 50 ரூபா. அப்ப என் தலையை கொஞ்சம் ஷேவிங் பண்ணி விடணும். பணம் இப்படியெல்லாம் வந்து யோசிக்க வைக்கும், பேச வைக்கும். பணம் வந்து ஆசையை கொடுக்குங்க. நடுவர்களே, பணம் கொடுத்தா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. பாசம் தான் நம்மை வந்து உயர்த்தும் உந்து சக்தியாக இருக்கும். ஒரு ராஜா வழி தவறி, அவர் வந்து மாறு இடத்துல எப்போதுமே நகர்வலம் போகாரு. அப்படி போகிறப்ப வழி தவறிட்டார். கூட வந்தவங்களும் எங்கேயோ போயிட்டாங்க. ஒரே இருட்டு, மழை, கரண்ட் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு குடிசை வீடு தெரியுது, அங்கே ஒரு சிமிழி விளக்கு எரியுது. சரி, அந்த குடிசை வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாறு இடத்துல இருக்கக்கூடிய ராஜா அந்த குடிசை வீட்டுக்கு போயிட்டார். போனோன்னா அங்கே ஒரு ஆள், ஒரு குடியானவன் ஒரு கந்தல் துணி கட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. ராஜா மாறு இடத்துல இருக்காரு. போனோன்னா அந்த ஆள் எதுவுமே பேசிக்கவே இல்லை. உடனே ராஜா வந்து, என்னத்தான் இருந்தாலும் ராஜா தானே, என்ன நான் வந்திருக்கேன், ஒரு வணக்கம் கூட எனக்கு வைக்கல. அதுக்கு அவன் சொன்னான், நீ தான் என் வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு எதுக்கு நான் வணக்கம் வைக்கணும்? ராஜா பார்த்தார். ராஜா எப்போதுமே வெளியில் போகும்போது ஒரு பண முடிப்பு வச்சிருப்பார். அதை எடுத்தார். அந்த மூட்டையை எடுத்து ஒரு பொற்காசு எடுத்து கொடுத்தார். இப்போ எனக்கு வணக்கம் வை. அப்போ அவன் சொன்னான், மூட்டை நிறைய காசு வச்சிருக்க, ஒரே ஒரு காசு கொடுக்குற, உனக்கு எதுக்கு நான் வணக்கம் வைக்கணும்? பார்த்தார். மூட்டையில் இருந்த பாதி அவனுக்கு கொடுத்துட்டு பாதியை இவர் வச்சுக்கிட்டாரு. பாதி உன்கிட்ட கொடுத்துட்டேன், பாதி என்கிட்ட தான் இருக்கு, இப்பயாவது வணக்கம் வை. அவன் சொன்னான், உங்ககிட்டையும் பாதி இருக்கு, என்கிட்டையும் பாதி இருக்கு, இப்ப நீயும் நானும் சரி சமந்தான், உனக்கு எதுக்கு வணக்கம் வைக்கணும்னா? என்னத்தான் இருந்தாலும் ராஜால உடல இவர்கிட்ட இருந்த மீதியை பொற்காசையும் கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாமே அவன்கிட்ட போயிடுச்சு. இப்போ சொன்னாரு, இப்பயாவது எனக்கு வணக்கம் வை. இப்ப அவன் சொன்னா, உன்கிட்ட ஒத்த பைசா இல்லை, என்கிட்ட ஒரு மூட்டை நிறைய பொற்காசு இருக்கு, உனக்கு எதுக்கு நான் வணக்கம் வைக்கணும்னா? நீ தான் எனக்கு வணக்கம் வைக்கணும். நீ தான் எனக்கு வணக்கம் வைக்கணும். பணத்தினால மரியாதையை வாங்க முடியாதுங்க. பணத்தினால மரியாதையை வாங்க முடியாது. ஆனால் பாசத்தினால் மரியாதையை வாங்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் உந்து சக்தியாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து செல்போன் வச்சிருக்கோம். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6வது விரலாக பேனா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே 6வது விரலாக செல்போன் மாறிடுச்சு. செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. 5000 ரூபாய்க்கு செல்போன் வச்சிருக்கோம், 10000 ரூபாய்க்கு வச்சிருக்கோம், 20000, 50000, 1 லட்சம். நீங்கள் எவ்வளவு காஸ்ட்லியான செல்போன் வச்சிருந்தாலும் உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ ஃபோன் போட்டு, அம்மா நான் செல்போன் வாங்கியிருக்கேம்மா, 20000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கம்மா. அப்படியாடா ராசா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா கொஞ்ச நாள் ஆகட்டுமா, உனக்கும் இதே மாதிரி செல்போன் நான் வாங்கி தரேன், நீ சும்மா டப்பா ஃபோன் தானே வச்சிருக்க. அட எனக்கு ஏன் ராசா, நீ 4 இடத்துக்கு போற, 4 பேர்கிட்ட பேசுற, நீனே வச்சுக்க ராசா, எனக்கு இந்த செல்போன் போது ராசான்னு ஒரு உறவு சொல்லுதுல, அதுதாங்க அம்மா. அதுதாங்க உறவு அப்படிங்கிறது.
இல்லை எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, அதுதான் பாசத்தின் வெளிப்பாடு. அம்மா அவங்களுடைய தியாகத்தை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லா இடத்தையும் தாயால் நிரப்ப முடியும், ஆனால் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டு எல்லாமே வாங்குறோம், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம். ஒன்றை மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கும் உணவை விட, ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கும் உணவை விட ஆன் லைனில் நின்று வாங்கி வரும் உணவுக்கு சுவை அதிகம். அந்த ஆணின் பெயர் தான், அந்த உன்னதமான ஆத்மா தான் அப்பா. தன்னுடைய பிள்ளை தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது எத்தனையோ கிராமங்கள்ல சரி, தின்பண்டங்கள் வாங்கிட்டு வர்றப்ப, சாப்பாடு வாங்கிட்டு வர்றப்ப தூங்குறதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து தன்னுடைய மகனுக்கு ஊட்டி விடும் நினைக்கக்கூடிய எத்தனை தந்தைமார்கள் இருக்கிறாங்க. அம்மாவின் அன்புக்கு ஈடு இணை கிடையாது, அப்பாவின் அன்பை ஈடு செய்ய முடியாது. அம்மா உலக அதிசயம், அம்மா உலக அதிசயம், அப்பா இந்த உலகத்துக்கே அதிசயம். அம்மா 8வது அதிசயம், அப்பா யாருக்குமே எட்டாத அதிசயம். அம்மாவின் கையை பிடித்து நடந்தால் இந்த உலகத்தில் வாழலாம், அம்மாவின் கையை பிடித்து நடந்தால் இந்த உலகத்தில் வாழலாம், அப்பாவின் கையை பிடித்து நடந்தால் இந்த உலகத்தையே ஆளலாம். வாழ்க்கையின் உந்து சக்தியாக இருப்பது பாசம்தான் என்று நிறைவாக சொல்லி, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, என்னுடைய பெயரோ கண்ணா, உங்களின் பெயரோ ரமேஷ் கண்ணா. ஓஹோ, அப்படி உங்களுடைய பெயரில் பாதியாக நான் இருக்கிறேன். அதற்கு காரணம் உங்களின் மீது வைத்த பாசம். ராஜாக்கு சொன்ன மாதிரி தான். எனவே வாழ்க்கையின் உந்து சக்தியாக இருப்பது பணத்தை விட பாசமே என்கின்ற ஒரு அற்புதமான தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் புதுயுகம் தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் பாசமழை பொழிவோம், நேசமழை பொழிவோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்ணா கண்ணா நீ அப்படி மிங்கிள் பண்ணிட்டாரு, பாசத்தை கொட்டிட்டாரு அந்த இடத்துல. பார்த்துங்க, இப்போ தீர்ப்பு சொல்லணுன்றாரு. எப்படி சொல்றது? ஏன்னா நீங்கள் எல்லா பக்கமும் கை தட்டுறீங்க, இப்படி சொன்னாலும் கை தட்டுறீங்க, அப்படி சொன்னாலும் கை தட்டுறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் கை தட்டாமல் தான் சரிப்பா அந்த கருத்து சரியில்லைன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே நல்ல பேச்சாளர்கள். அதனால் நீங்கள் கை தட்டுறது அவருடைய பேச்சுக்கு தான், அவருடைய கருத்துக்கு இல்லை. நல்லா தெரியும் எனக்கு. நான் அற்புதமாக பேச எல்லா பேச்சாளரும் சூப்பர், அருண் பிரமாமா பண்ணிட்டீங்க, எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். விஜயதசமி முன்னிட்டு புதுயுகம் தொலைக்காட்சியிலே உலக மக்கள் அனைவரும் காணுகின்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்துக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கு வணக்கம். லயன்ஸ் கிளப் ஆஃப் பல்லடம், LM ஸ்கூல், வள்ளி எலக்ட்ரானிக்ஸ், ஆதியின் அருமை, எண்ணெயின் பெருமை உண்மை என்று சொல்ல அந்த நிர்வாகம்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். பணமா பாசமா இதான கேள்வி. கண்ணதாசன் தெரியும் உங்களுக்கு, அற்புதமான கவிஞர். அவர் கிட்டத்தட்ட 8வது சித்தர் சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த பாடலும் அப்படி ஒரு செகண்டில் வரிகளை கொட்டி தீர்த்துருவார். கொஞ்சம் நெஞ்சல் இஷ்டத்துக்கு கொடுத்துருவார். ஒரு சரணத்துக்கு 10 சரணம் எழுதி கொடுப்பான். நான்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஒர்க் பண்ண தெரியுங்களா? ஹோட்டலில் வேலை செஞ்சேன் நான், சர்மனி ஹோட்டல் மவுண்ட் ரோடில். அப்போ நான் சர்வராக வேலை செய்கிறேன். அப்போ எங்கிட்ட எப்போ கொடுத்து கேரியர் கொடுத்து உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் ஏதாவது ரூம் இருந்தால் அங்கே கெஸ்ட்டு வருவாங்க, போய் பரிமாறிட்டு வரணும். அப்படி ஒரு மாதிரி நான் பரிமாற போகிறேன். 360 போய் கொடுத்துட்டு வாடா சாப்பாடுன்றாங்க. நான் எடுத்துகிட்டு போகிறேன் பெரிய கேரியர், அது பரோட்டா, இடியாப்பம், வெஜிடபிள்லாம் எடுத்து போய் கதை திறந்தா கவிஞர் கண்ணதாசன் ஐயா உட்காந்துருக்காரு. பக்கத்தில் பஞ்சார் நாச்சலம் எழுதிட்டு இருக்காரு. சொல்கிறது இப்படி ஒரு நிகழ்ச்சி யாரும் கிடையாது. எல்லாம் சொன்னாங்க கண்ணதாசனுக்கே சோறு போட்டவன், பஞ்சார் நேரத்துக்கு சோறு போட்டவன்டா, என் கையால் சாப்பிட்டவங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அவ்வளோதான். அப்படிப்பட்ட கண்ணதாசன் வந்து சொல்லி ஒரு முறை அவருடைய வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. அப்போ அவருடைய அண்ணன் A.L. சீனிவாசன் பெரும் பட முதலாளி, அவர் கேட்குறாரு ஏதோ கடன் வேணும், வீடு இந்த மாதிரி ஏலத்துக்கு வந்துச்சுன்னு. ரொம்ப அவசரப்படுறாரு. அவர் கண்டுக்கவே இல்லை. யாராருக்கும் ஃபோன் பண்ணார், கண்டுக்கவே இல்லை. அப்போ எழுதின பாட்டு தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, இல்லையா? பாசமெல்லாம் ஒன்றுமே இல்லைடான்னாரு. 8 குஞ்சுகள் போட்ட பின்னும் பெட்டை கோழி கட்டு சேவலை கட்டி வைத்தது யாரடா? அது 8 குஞ்சுகள் போட்ட பின் சோறு போட்டது யாரடா? 8 குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லை அந்த தாயாடா. யார்? அந்த கோழி வரல. ஆனால் மனிதனுக்கு வந்த துன்பம் எல்லாம் மனதினால் வந்த நோயாடா.
நம்ம மனசில் நினைக்கிறதா. நம்ம பாசமோ பணமோ எல்லாம் இருந்தாலும் நம்ம மனசு தான் காரணம். அப்படி பணத்துக்கான அருமை தான் அவர் அந்த காலத்தை உணர்ந்திருக்கிறார். சந்திரபாபு பாட்டு பாடியிருப்பார், புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலிகள். அதில் வரி வரும், பணம் படைத்த வீட்டினிலே வருவதெல்லாம் சொந்தம். பணம் இருந்தால் உங்களுக்கு நிறைய சொந்தம் வரும். பணம் இல்லாத வீட்டிலே சொந்தமெல்லாம் துன்பம். அதான் உண்மை. அதனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் துன்பம் தான். அதனால் எப்போவுமே பாசம்தான் மேலே நிற்கும். ஆனால் பணம் அதில் அடித்தளமாக பேஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட பணம் இல்லாமல் எந்த பாசமும் நகராது. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, இந்த வாரம் நான் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், காப்பி வைக்கிற சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். டங்குன்னு வைப்பேன். அதே நான் அந்த அமௌண்ட்டு கொடுத்தேன், இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா, ஏங்க காப்பி நல்லா இருக்கா பாருங்க, சூடாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் சக்கரை போடவா, எதுக்கு எனக்கு ஏற்கிற சுகரு இன்னும் போட்டு தள்ளுறதுக்கு, சக்கரை போடவா, இன்னொரு காப்பி வேணுமா எல்லாம். அது மாதிரி பணம் கொடுத்தா தான் வீட்டிலே பாசம் கொஞ்சம் பொங்கி வழியும். அதனால் பணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நான் அப்படி திருப்பி சொல்ல முடியுமா? வெளில போய் சொல்ல ரமேஷ் கண்ணா வந்தாரியா, பணத்து மேலே ஆசை பிடிச்சோம் போல இருக்குது, பணம்னு திருப்பி சொல்லிட்டு போகிறான். உலகமே பாசத்தில் இயங்குது அப்படின்றான். அதனால் பாசம்தான் பெருசு தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.